ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செட்டிநாடு அம்மணி சேனல். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு சூப்பரான ஒரு வீடியோ பார்க்கலாங்க. ரொம்ப தெய்வீகமான ஒரு வீடியோ. இந்த தெய்வீகமான ஒரு பொருள் தான் நான் வாங்கியிருக்கேன். இது என்ன பொருள் அப்படிங்கிறத வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குங்க. பிடிச்சிருந்ததுன்னா செட்டிநாடு அம்மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி விடுங்க. இப்போ நான் வந்து இது வந்து ஆர்டர் பண்ணி தான் வாங்கினேன். இப்போ இது என்ன அப்படின்னு நம்ம வந்து இந்த பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதை வெளியில் எடுத்துக்கலாம். இந்த பொருள் இருக்கிற இடத்துல செல்வம் தேடி வருங்க. கண்டிப்பாக செல்வ செழிப்புக்கு பஞ்சமே இருக்காது. நம்ம வாழ்வாதாரம் வந்து வெற்றியை நோக்கி போயிட்டே இருக்கும். அத்தகைய ஒரு சூப்பரான தெய்வீகமான ஒரு பொருள் தான் இந்த பொருள். இப்போ இதை நான் வந்து பாக்ஸ்லேருந்து ஓப்பன் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ உள்ளே வந்து நல்லா கவர் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ அதையும் நம்ம ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். இது கவருக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பர் கொடுத்து நீட்டாக வந்து கவர் பண்ணி கொடுத்துருந்தாங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்வஸ்திக் சின்னங்க. இந்த பொருள் இருக்கிற இடத்துல உண்மையாலுமே வெற்றிகரமாக இருக்குங்க. எல்லா விஷயமும் வெற்றிகரமாக இருக்கும். நம்ம வீட்டில் எப்போதுமே ஸ்வஸ்திக் வந்து போட்டு வைக்கணுங்க. பூஜை ரூம்லேயோ அல்லது ஹால்லையோ அல்லது வந்து மெயின் டோர்லேயோ நம்ம வந்து இந்த ஸ்வஸ்திக் வந்து நம்ம வந்து மஞ்சள்லேயோ சந்தனத்துலேயோ விபூதியிலையோ நம்ம வந்து வரைஞ்சி வைக்கணும். இப்போ நான் இது வந்து ஆர்டர் பண்ணி நான் வாங்கியிருக்கேன். இதை நான் வீட்டுக்கு முன்னாடி நான் வைக்கிறதுக்காக வாங்கியிருக்கிறேன். இது என்ன ரேட்டு, எங்கே ஆர்டர் பண்ணேன் அப்படின்னு நான் வீடியோவில் சொல்லுவேன். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ இந்த கவரை வந்து ஓப்பன் பண்ணி எடுத்துடலாங்க. அவ்வளோ அழகு இங்கே பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. பிராஸில் கொடுத்துருந்தாங்க. நல்லா வந்து அழகாக இருந்ததுங்க. நல்லா ஒரு கலைநயத்தோடு பண்ணியிருந்தாங்க. பார்க்குறக்கே ரொம்ப மங்களகரமாக இருந்தது. நடுவில் எனக்கு ரொம்ப பிடிச்ச கடவுளான விநாயகர் பெருமானுடைய சிலையும் இருந்ததுங்க. சின்னதாக அழகாக வெங்காயத்தில் ரொம்ப சூப்பராக இருந்தது. நல்லா வந்து அந்த ஸ்வஸ்திக்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பூ மாதிரி அழகாக வரைஞ்சிருந்தாங்க. 4 பக்கமே பார்த்தீங்கன்னா ஓம் சிம்பிள் வந்து போட்டிருந்தாங்க. நல்லா ரொம்ப மங்களகரமாக இருந்ததுங்க பார்க்குறக்கு. நம்ம வீட்டில் எப்போதுமே ஸ்வஸ்திக் வந்து போடணுங்க. காலையில் நான் வந்து வீட்டுக்கு முன்னாடியும் நான் வந்து காலையில் எந்திரிச்சோன்னே கோலம் போடலை, ஸ்வஸ்திக் போட்டு தான் கோலம் போடுவேன். அதோட என்னோடய வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா பூஜை வீடியோவில் விநாயகருக்கு முன்னாடி பச்சரிசியில் வந்து ஸ்வஸ்திக் போட்டு தான் பூஜைகளே ஆரம்பிப்பேன். அவ்வளோ மங்களகரமானதுங்க இந்த ஸ்வஸ்திக் போடுறது. அதுபோல் பார்த்தீங்க அப்படின்னா மெயின் டோர்லேயுமே சந்தனத்தில் வந்து ஸ்வஸ்திக் போட்டிருப்பேன். இப்போ இதை வந்து நான் வந்து முன்னாடி வந்து நிலக்கதவுக்கு முன்னாடி நெட் டோர் போட்டிருப்பேங்க. இப்போ அதில் வந்து நான் இது வந்து கட்டிக்கிறேன். இதில் நீங்கள் ஆணி அடித்து மாட்டுற மாதிரி தான் அவங்க கொடுத்துருப்பாங்க. நான் ஏற்கனவே மேலே வந்து டோருக்கு மேலே விநாயகர் பெருமானுடைய ஃபோட்டோ மாட்டியிருக்கேன். அதனால் இதை வீட்டுக்கு முன்னாடி டோரில் வைக்கணுங்கிறதுக்கு வேண்டி இதை நான் ஆர்டர் பண்ணேன். இப்போ இதை வந்து நான் அந்த நெட்டோரில் வந்து 4 பக்கம் நல்லா நூல் வச்சு அழகாக வந்து ஆடாத மாதிரி நல்லா நீட்டாக கட்டி வச்சுட்டு இதை நல்லா தொடச்சிட்டு இதுக்கு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு அழகாக வந்து ரொம்ப மங்களகரமாக இதை வந்து நான் அலங்காரம் பண்ணினேன். இது காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணணுங்க. இன்னுமே ரொம்ப நல்லது. முதன்னு வாங்கினது. அதனால நான் வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் இது காலையில் நேரத்திலே கட்டிட்டேன். இன்னும் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சோன்னா ரொம்ப அழகாக இருந்துங்க. இதுக்கு நம்ம வந்து எப்போதும் நம்ம பூஜை செய்கிறப்போ இதுக்கும் தீபம் சாம்பிராணி சூடமெல்லாம் இதுக்கும் காட்டலாம். இதில் சின்னதாக 2 பூ வச்சுட்டேன், முல்லைப்பூவு. ரொம்ப அழகாக இருந்ததுங்க பார்க்குறக்கு. முன்னாடி டோருக்கு முன்னாடி ரொம்ப மங்களகரமாக இருந்தது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குங்க. இதோட ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா 229 ரூபாங்க இதோட ரேட்டு. இதோட லிங்க் வந்து நான் வந்து கமெண்ட் செக்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணுன்னா வாங்கிக்கோங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்ததுன்னா செட்டிநாடு அம்மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி விடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் வாங்கி இதை வந்து யூஸ் பண்ணட்டும். அவங்களும் வாழ்வாதாரத்தில் ரொம்ப நல்லா மேலோங்கி இருக்கட்டுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.